ஆமாம், மோகித் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி நேற்று இறங்குச்சு. வந்ததுலேருந்து ஒரு 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டார். இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விளக்கத்தையும் சொன்னோம். 2014 2015 நபார்டு நிதியில் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது. அந்த பேரப்பட் வால் அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுமான பொருட்கள் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அங்கே வேலை செய்கிறவங்க அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது ஏதோ பாதுகாப்பு இடம் மாதிரியே என்று நினச்சி கொண்டு இந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்பொழுது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நான் சொல்கிறேன். நான் பட் இனியோ இப்போ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 லட்ச ரூபாய் நிதியுதவி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கதாக கூட சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்த வேண்டும். முழுமையாக அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக நாம் இருந்திட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஆமாம், மோகித் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி நேற்று இறங்குச்சு. ஆமாம், மோகித் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி நேற்று இறங்குச்சு. வந்ததுலேருந்து ஒரு 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டார். இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விளக்கத்தையும் சொன்னோம். 2014 2015 நபார்டு நிதியில் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது. அந்த பேரப்பட் வால் அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுமான பொருட்கள் 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அங்கே வேலை செய்கிறவங்க அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது ஏதோ பாதுகாப்பு இடம் மாதிரியே என்று நினச்சி கொண்டு இந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்பொழுது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நான் சொல்கிறேன். நான் பட் இனியோ இப்போ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 லட்ச ரூபாய் நிதியுதவி என்ன தான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கதாக கூட சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்த வேண்டும். முழுமையாக அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக நாம் இருந்திட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஆமாம், மோகித் ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி நேற்று இறங்குச்சு. திருத்தணி அரசு பள்ளி சுவர் இடிந்து மாணவன் பலிவான விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசிய அவர் 2014-15 ஆண்டு நபார்டு நிதியில் பள்ளி கட்டப்பட்டது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளதாகவும் கல்வி சார்ந்து இறந்த மாணவரின் சகோதரருக்கு உதவிகள் வழங்கப்படும் என்றும் பேசியிருந்தார்.